சார் யாருக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. மான்சி மேடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க. இல்ல இல்ல, வீட்டுக்கு வராம அது எப்படிங்க அவ ஃப்ரெண்ட பார்க்க போவா? இதுல ஏதோ சரியில்லை பங்கஜ். எனக்கு என்னமோ தப்பா படுது. காம் டவுன் சார். அவங்க வீடு வரைக்கும் போனதை நம்ம பாடி கார்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி சார். ஒன்னே ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லுங்க, உங்களுக்கும் மான்சி மேடத்துக்கு ஏதாவது சண்டையா? சண்டைனா ஆமா சண்டை தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பங்கஜ். எப்பவும் சண்டை போடுவோம்ல அந்த மாதிரிதான். இங்க இருக்க முடியாதுன்னா போன்னு சொன்னேன். நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். அவ கோவத்துல கிளம்பி போயிட்டா. அவ்வளவுதான், வேற என்ன? அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு போனே பண்ணலையா? ஒரே ஒரு தடவை பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. சரி நம்ம வீட்டுக்கு தானே போறா, நாளைக்கு தான் நம்ம போறோமே, அங்க போய் சமாதானப்படுத்திக்கலான்னு அப்படியே விட்டேன். ஆனா இவ்ளோ நேரம்லாம் அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பான்னு எனக்கு தெரியல பங்கஜ். ஓகே சார், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். பங்கஜ், யாரு பங்கஜ் அவங்க? எதுக்கு அவங்களே பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? அது அவங்க போலீஸ் சார். போலீஸா? அவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க? இப்ப அவங்க முன்னாடி எதுவும் பேச வேணாம், நான் சொல்றது மட்டும் கேளுங்க. பயப்பட ஒண்ணும் இல்ல, விடுங்க, எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ப்ளீஸ். பயப்பட ஒண்ணும் இல்ல, பயப்பட ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. அவங்க முன்னாடி ஏன் எதுவுமே பேச வேணாம்னு சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பங்கஜ். ஹலோ, ஹலோ. எதுக்கு இவங்க வந்திருக்காங்க பங்கஜ், சொல்லுங்க. ஒரு சின்ன என்கொயரி சார். சரி, அவங்க எதுக்கோ வந்துட்டு போட்டோம். மான்சி எங்க? பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க பங்கஜ். பங்கஜ், மான்சி பாவம் பங்கஜ். மான்சி மேடம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. உங்க மேல இருக்கிற கோவத்துல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களே வந்துருவாங்க சார். பங்கஜ், அவ அப்படி பண்ணக்கூடியவ தான், ஆனா நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அப்படி எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்ல. ப்ளீஸ் பங்கஜ், பிலீவ் மீ. இங்க இருந்து போன சொன்னா நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அவ போயிட்டா, அதனால அவளுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல பங்கஜ். ஓகே சார், நம்ம எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். போலீஸ் நம்மள தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா ஏதோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியுதே பங்கஜ். ஒருத்தர் இன்ஸ்பெக்டர், அந்த லேடி சப் இன்ஸ்பெக்டர். இவங்க இங்க வந்து உட்கார அளவுக்கு என்ன ப்ராப்ளம் பங்கஜ்? சார், உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் வெயிட், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சின்ன பையனா இருந்ததுல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு விஷயத்துல இவ்வளவு சீரியஸா இருந்தா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு இப்ப கூட உங்களுக்கு புரியல. ஓகே பங்கஜ், ஓகே. நீங்க விடாம மான்சி மேடத்துக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் ரிசீவ் பண்ணாங்கன்னா உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், மான்சி மேடத்துக்கு ஒண்ணா இருக்காது, பயப்படாதீங்க. இல்ல, எனக்கு தெரியும் பங்கஜ், அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ பயங்கர போல்டு. ஆனா அவ கூட பேச முடியலன்னு தான் பங்கஜ் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க இருக்கீங்க, அண்ணன் இருக்காரு, நீங்க பாத்துப்பீங்க. ஆனா இந்த போலீஸ பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கு. சீக்கிரம் அவங்கள அனுப்பி வைங்க பங்கஜ். மனசு விட்டு எதுவும் பேச முடியல. அவங்க சீக்கிரமா போயிடுவாங்க சந்திர சார், டோன்ட் வரி. ஆமா, அண்ணன் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? ஓகே, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ, ஐம் வசந்தி, சப் இன்ஸ்பெக்டர். ஐ எம் சந்திர பிரகாஷ், பிரதர் ஆஃப் சூரிய பிரகாஷ். தெரியும். ஆமா, உங்க ஒய்ஃப்லாம் வரலையா? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. ஹலோ, அவர் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல, அவங்க இப்ப வந்துடுவாங்க. ஏன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், அது என் முகமே அப்படிதான். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் பங்கஜ் சொல்லலையா? இவ்ளோ நேரம் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தீங்க வெளியே.
ஆ, இல்ல காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுன்னு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் மத்தியானம் என்ன லஞ்ச் சாப்பிட போறோம்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. நாம அப்புறமா பேசலாம். எஸ் சார். பங்கஜ், வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் திரும்ப எல்லாரும் இங்க வந்திருக்கோம்? சார், நான் வீட்டுக்கே போல, அதுக்குள்ள திரும்ப ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. அவசர அவசரமா வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். எஸ் தீனா, என்ன சார் இப்பதானே வந்தோம் அப்படின்னு கேட்டா ஏதோ அர்ஜென்சி சூர்யா சாருக்கு ப்ராப்ளம்னு பங்கஜ் சார் சொன்னாரு. என்ன சார் ப்ராப்ளம்? சார் என்னதான் சார் பிரச்சனை? என் கையெல்லாம் எப்படி நடுங்குது பாருங்க. உங்களுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ண, நீங்க எடுக்கவே இல்ல. என்ன ஆச்சு சார்? ஏன் சார் சூர்யா சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? நானும் சூர்யா சாருக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? என்ன ஆச்சு சார் அவருக்கு? சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணியா? இதுல ஃபோன் பண்றதுக்கு என்ன இருக்கானு? பங்கஜ் சொன்னா வர வேண்டியதானே? ஆமானு, இப்பதானே போன. அதுக்குள்ள எதுக்கு சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ற? அது இல்ல மேடம், வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லதான் ஃபோன் பண்ணேன். இட்ஸ் ஓகே. எல்லாருமே கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப நான் வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாரும் பயப்படாதீங்க. பயப்படாதீங்களா? பங்கஜ், நீங்க இப்படி சொல்லும் போதுதான் எல்லாருமே பயப்படுவாங்க. என்ன விஷயம்னு டைரக்டா சொல்லலாம்ல. ஹலோ சந்திரா சார். ஹலோ. மான்சி மேடம் எங்க? நீங்க மட்டும் ஏன் தனியா வந்திருக்கீங்க? ஆக்சுவலி என்ன விஷயம்னா, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட். ஓகே, இங்க 2 போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? இங்க எதுக்கு பங்கஜ்? யாரோ சூர்யா சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐ மீன் அனானிமஸ் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? சூர்யா சார் மேலயா? என்ன கம்ப்ளைண்ட் சார்? அனு மேடம், ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, பதறாதீங்க. அமைதியா கேளுங்க, சரியா? அமைதியா. சூர்யா சார் மேல போலீஸ் கம்ப்ளைண்டா? அது இன்னும் சந்திரா சார் கூட தெரியாது. இந்த வீட்ல யாரோ யாரையோ கொண்டு புதைச்சிருக்காங்க. ரிலாக்ஸ். நான் தான் முதலே சொன்னேனே பயப்படாதீங்கன்னு. ஆனா இந்த விஷயத்துல எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நீரஜி, முதல்ல அமைதியா இருங்க. கொலை பண்ணது யாரு? சூர்யா சார் தான் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டது யாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்க தான் போலீஸ் இங்க வந்திருக்காங்க. இந்த கொலையில சூர்யா சார் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எவனா ஒருத்தன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதனால போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் விசாரிப்பாங்க. அதுக்காகயா சார் இங்க வந்திருக்கோம்? சார், போலீஸ் கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது சார். நான் டெய்லி போலீஸ் கிட்ட உட்காந்து பேசினாக்குறேன். நான் மேடம், நீங்க போலீஸுங்கிற பேரை கேட்டாலே பயங்க. எவனோ ஒருத்தன் கொடுத்த கம்ப்ளைண்ட். இதுக்கு எதுக்கு போலீஸ் இவ்வளவு தூரம் வந்து விசாரிக்கணும்? அப்படியே இருந்தாலும் எதுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விசாரிக்கணும்? ஃபர்ஸ்ட் யாரும் பயப்படாதீங்க. எப்போ நீங்க பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ள வந்துட்டீங்களோ, நீங்க எல்லாருமே பிரகாஷ் குரூப் ஆஃப் ஃபேமிலியில ஒருத்தர் ஆயிட்டீங்க. அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்கெல்லாம் இருக்கோம். ஸோ டோன்ட் வரி. ஆனா ஒரே ஒரு விஷயம், போலீஸ் என்ன கேட்டாலும் நடந்ததை சொல்லுங்க. இருக்கிறத பிராங்கா சொல்லுங்க. அவ்வளவுதான். உண்மையை சொல்லிட்டீங்கன்னா
ஒரே நாள்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சார் போய் பேசினா கூட நான் நல்லா பேசிடுவேன் சார். ஆனா உண்மையா பேசினா எனக்கு கை கால்லாம் உதறும் சார். சந்திரா சார், மாஞ்சி அக்கா எங்க சார்? அவங்களுக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க அக்காவை பார்க்காம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சார். கோபி இரு இரு. மீராஜி, போலீஸ் கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், நீங்கெல்லாம் இல்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு. பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 1 வீக் இந்த வீட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ அனுவோட அம்மா மட்டும் வரல சார். அப்பா கூட அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. தோ வந்துட்டாங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இங்க பாருங்கம்மா, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க விசாரிக்க. ஏதோ கொலை ஒண்ணு நடந்திருக்கு, அது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்காங்க. போன வாரம் இங்க இருந்தவங்க எல்லாரையும் விசாரிக்கணும்னு கூப்பிட்டாங்க. அதனாலதான் உங்களை வர சொல்லியிருக்கோம். சோ இதுதான் விஷயம். நீங்க எல்லாரும் இங்க விசாரணைக்காக தான் வந்திருக்கீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க போன்ல இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் வெளியில டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே போலீஸ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கோம். ஒருவேளை உங்க கால்ஸை ட்ரேஸ் கூட பண்ணலாம். ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா சார்? என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு சார். இதத்தான் பங்கஜ் இவ்ளோ நேரம் சொன்னாரு. நீங்களும் பிரகாஷ் குரூப் ஆஃப் ஃபேமிலில ஒருத்தவங்க மாதிரின்னு. பயப்படாத ஸ்வப்னா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. தேங்க்ஸ் மேடம். நீங்களும் சூர்யா சார் இருக்கிற தைரியத்தில் தான் சார் நாங்க அங்க இருக்கோம். டோன்ட் வரி சார். பங்கஜோ, எனக்கு போலீஸ்னாலே பயம். போலீஸ்னு பேர் கேட்டாலே என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அவங்க என்ன கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? பேசாம நான் வீட்லயே இருந்துடுறேன். உங்க யாருக்கும் போன் கூட பண்ண மாட்டேன். போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இந்த கோபிய 65 பண்ணும்போது நீ எப்படி எல்லாம் பேசுன, இப்போ போலீஸ்னு வரவும் பயப்படுறியா? கா, நீ இல்லனா உன் கூடவே நானும் உன் வீட்டுக்கு வந்துருவேன். கோபி, கீப் குவைட். பங்கஜ், எனக்கு போலீஸ் கிட்ட எந்த பயமும் இல்ல. நாம தப்பு பண்ணலனா அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, சூர்யா சார் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. நம்ம பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல மொத்தம் 3000 பேருக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்க இருக்கிற சில எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம கம்பெனி தந்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ், மை காட், என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. So we are here to help you. சூர்யா சாருக்கு ஒண்ணுனா நான்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். I believe சூர்யா சார். I mean it. தேங்க்ஸ் மீராஜி, தேங்க்ஸ் a lot. ஆனா நான் ஏன் சார் இங்க இருக்கணும்? ஏன் சொல்றேன்னா, எனக்கும் புஷ்பா ஆண்டி மாதிரி தான் போலீஸ்னாலே பிடிக்காது. அதே நான் எல்லாரும் போலீஸ்னா பிடிக்காது, போலீஸ்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன போலீஸ லவ் பண்ணிட்டு இருக்கோமா? கம் ஆன் ரம்யா, 3 நாள் அனு கூடயே இருந்துட்டு அவ கூடயே எல்லாரையும் பிராங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி அலையும் போது சந்தோஷமா இருந்துச்சுல்ல? பதிலுக்கு பதில் வெடுக்கு வெடுக்குன்னு பேசும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இங்க எப்பவாவது புரிஞ்சுக்கோ. தேங்க்ஸ் மேடம். நாளைக்குள்ள இன்வெஸ்டிகேஷன்லாம் கண்டிப்பா முடிஞ்சிரும்ல சார்? கம் ஆன் அனு, இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு முடியலனா இப்போ என்ன? we will face it. ஆமா, மான்சி மேடம் எங்க சார்? அது ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க? டேய் கோபி, உன் எல்லா கேள்விக்கும்
நான் பதில் சொல்றேன். வா வா வாடா. சார் 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 ஆமா, என்ன எல்லாரும் முன்னாடியும் ஓவர கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் ஓவராலாம் கேட்கலையே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். மான்சி அக்கா எங்க? நல்லா பாருங்க, ஒரே ஒரு கேள்விதான், எங்க மான்சி அக்கா? டேய், நீ ஓவரா கேட்கல, ஆனா ஒரே கேள்வியா நீ ஓவரா கேட்டுக்கிட்டு இருந்தடா. அதான் மான்சி மேடம் எங்க இருக்காங்கன்ற கேள்விக்கு யாரும் பதில் சொல்லல. அப்படியே விட வேண்டியதானே? எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? அப்புறம் போலீஸ் கிட்டயும் இதே மாதிரி ஏதாவது கேட்ட நான் அப்படியே நறுக்கிடுவேன். சார் சார், போலீஸ் கிட்ட பயப்படாம உண்மையை சொல்றீங்க, தனியா கூட்டு வந்து மிரட்டுறீங்க. நான் என்ன சார் பண்றது? உண்மைய பேசு, ஆனா ஓவரா பேசாத. உன்னால இங்க ஏதாவது பிரச்சனை வந்தது, ரகுபதி ஞாபகம் இருக்குல்ல? பங்கஜ், இப்பவாவது சொல்லுங்க, சூர்யா சார் எங்க தான் போயிருக்காரு? சார், இப்பவாச்சும் சொல்லுங்க, சூர்யா சார் எங்க? சார், நான் கேட்டா நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரியும், ஆனாலும் கேட்காமலும் இருக்க முடியல சார். இது கூட உங்க நல்லதுக்கு தான் கேக்குறேன். ஏன் சார் அந்த ரகுபதியை மட்டும் விட்டீங்க? உங்களுக்கு இருக்க டென்ஷனுக்கு அவனை சாத்த வசதியா இருக்கும்ல. சரி, வர சார். மிஸ்டர் முத்தழகு, இங்க பாருங்க. யார் இவன்? ஏன் இந்த வீட்டையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான்? நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். இவன் வெளியே நின்று முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அப்புறம் என்ன ஆனானே தெரியல. இருங்க, பங்கஜ வர சொல்றேன். ஹலோ பங்கஜ் சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எஸ் சார். சார், பங்கஜ், யார் இது? இவன் ரகுபதினு ஒரு ஆளு சார். இவனை பத்தி ஏன் நீங்க எங்க கிட்ட சொல்லல? இவன் ஒரு வெத்து வெட்டு, சரியான கோமாளி பீஸ், அதனாலதான் சொல்லல. கோமாளி பீஸா இல்லையாங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்த 5 நிமிஷத்துல அவன் இங்க இருந்தாகணும். நான் சொல்றத கேளுங்க. அவன் வர்றதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். போலீஸ்க்கே பிரச்சனை கொடுக்குறவனா? அப்போ கண்டிப்பா அவனை பார்த்தாகணுமே. சரி சார், நான் வர சொல்றேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம ஹீரோ மிஸ்டர் சூரிய பிரகாஷ் எப்போ வருவாரு?